அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் பரிபூர்ணமானவர்களே தராவியனுடைய 20 ரக்காத்தையும் தொழுவதை போன்று நிறைவு நாள் வரை நிறைவாக தொழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. அதனுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையிலே ஏற்று அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே முதல் வசனம் மறைவான விஷயங்களை நம்புவது. யார் மறைவான விஷயங்களை நம்புகிறாங்களோ அவங்க தான் பரிபூர்ணமான முத்தகியன், இறையச்சமுடையவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். எல்லா நபிமார்களுமே எல்லா மக்களுமே ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க நபின்றது நல்லாவே தெரியும். வந்த வேதத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஈமான் கொள்ளலை. என்ன காரணம்னா, அல்லாஹ்வை நேரில் பார்க்கல, வகி வந்ததை நாங்கள் பார்க்கல, மறுமையில் நடக்கக்கூடிய செய்திகள் சொர்க்கம் நரகம்லாம் மறைவாக இருக்கக்கூடியது, மறைவாக இருக்கிறது தெரியாது. நாங்கள் மறைவாக இருக்கிறத நம்பாதனால அது ஈமான் கொள்ள மாட்டோம்ன்றாங்க. ஒரு தடவை ஒரு மருத்துவர், அவர் எப்படிப்பட்ட மருத்துவர்னா கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர், அவர்கிட்ட ஒரு மார்க்க அறிஞர் போய் பேசுகிறார். இப்படி பேசும்போது அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் இல்லைன்னு நீங்கள் மறுக்கிறீங்களே, அது எப்படி உங்களால் மறுக்க முடியுதுன்னு கேட்குறாரு. இல்லைங்க, கடவுளே கிடையாதுங்க அப்படின்னு அவர் வாதம் பண்ணுறார். கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சோன்னு அந்த ஆலிம் அந்த இறைவனை மறுக்கக்கூடிய அந்த மருத்துவரை பாரு கேட்குறாரு, இந்த இடத்துல நம்ம போகக்கூடிய பாதையில் கொஞ்சம் சாணம் கீழே கிடக்குது, சாணி கீழே கிடக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த பக்கமாக ஒரு மாடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கேட்குறாரு, இந்த பக்கத்தில் செருப்பினுடைய தடம் இருக்குது, இதை பார்த்தா நீங்கள் என்ன புரிவீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ நான் புரியக்கூடிய செய்தி, இந்த பக்கம் ஏதோ ஒரு மனிதர் நடந்து போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டு செய்தி சொன்னோன்னு சொன்னார். எங்க இந்த சாதாரணமான சாணி கிடக்குதுன்னா மாடு போச்சு, ஒரு செருப்பு தடை இருந்துச்சுன்னா மனுஷன் போனான்னு நம்புறீங்க, இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்ச அந்த இறைவன் இல்லைன்னு எப்படி உங்களால் மறுக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டாங்க. சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்களே, ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் குருட்டுத்தனமாக எடுத்துக்கிறவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் சரி, அது உண்மையா பொய்யா, நடந்துச்சா நடக்கலையா, நடக்குமா சாத்தியமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சொன்ன உடனே நம்பிடுவாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் ஒரு கிராமவாசி வர்றார். வந்தவர் நினைச்சார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதிரை வியாபாரம் பண்ணுறார். அந்த குதிரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கரைன்னு சொல்லி பேசி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான கிரயத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி வேகமாக போகிறாங்க, எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த கிராமவாசி மெதுவாக வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பண்ண செய்தி அந்த மக்களுக்கு தெரியாது. தெரியாதனால என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொருத்தர் பேரம் பேசுகிறார், எனக்கு இவ்வளோ அதிகமான தொகைக்கு அந்த குதிரையை தர்றியா அப்படின்னு கேட்குறாரு. பேராசை யாரை விட்டுச்சு? அவர் கிராமவாசி. உடனே எடுத்துட்டாருன்னா, யாரை சூழலாம் அங்கே வாங்கன்னு வேகமாக கூப்பிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் தெரியலன்னு பக்கத்தில் பார்த்தா, இந்த குதிரையை நான் உங்கள்கிட்ட விற்கலை, இந்த குதிரையை இவருக்கு விற்க போகிறேன் அப்படின்றாரு. எந்த விற்று முடிச்சிட்டீங்களே, அதுக்கான கிரயத்தை பேசி முடிச்சாச்சே, கிரயத்தை எடுக்கிறதுக்கு தானே வீட்டுக்கு போகிறேன், அதுக்குள்ளே பேசலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒன்று, உங்கள்கிட்ட விற்கவே கிடையாது, அது யார் சாட்சி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கும்போது சாட்சிக்கு யாருமே கிடையாது. அந்த கூட்டத்தில் யதார்த்தமாக வந்த ஒரு சஹாபி ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி, அந்த சஹாபி வேகமாக எந்திரிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், அவர்கிட்ட குதிரையை நீங்கள் வாங்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் சாட்சி சொல்கிறேன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் குதிரையை பேசும்போது எவ்வளோ ரேட்டுன்னு பேசும்போது அவரும் நானும் தான் இருந்தோம், நீங்கள் கிடையாதே, இப்போ எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு தெரியாமல் எப்படி சாட்சி சொல்கிறீங்கன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை சொன்னாலும் சரிதான், அது உண்மையானது, மறைவான விஷயங்களை சொல்லும்போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். எவ்வளோ தெரியாத விஷயங்களை, சொர்க்கம் நரகம் மறுமையினுடைய விஷயங்கள், இறைவனை பற்றிய செய்திகள்லாம் சொல்லும்போது, மலக்குமாரை பற்றி சொல்லும்போது அவங்க நேரில் பார்த்ததில்லை, அதெல்லாம் ஈமான் கொண்ட எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின செய்தி நீங்கள்
பொய்யா சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சஹாபி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா ஆண்களுக்கும் 2 சாட்சிகள் சொன்னால் ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்த ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஒரே ஒரு மனிதர் சாட்சி சொன்னாருன்னா 2 சாட்சிக்கு சமம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லித் தந்தார்கள். எனவே சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஈமானை மறைவான விஷயங்களிலே நம்பி இருந்தார்களோ அதை போன்று நம்பிக்கையோடு வாழ்ந்து எல்லா விஷயங்களையும் நம்பி அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.